விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம் ஆகியவை பரிசுத்த ஸ்தலத்திலும் உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வைக்கப்பட்டிருந்தன. ஆசரிப்பு கூடாரத்திற்குள் முதல் பாகமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் வலது பக்கம் ஒரு மேஜை போடப்பட்டிருந்தது. அது சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு முழுவதுமாக பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. அந்த மேஜையின் மேல் 12 புளிப்பில்லா அப்பங்கள் 2 அடுக்குகளாக ஒவ்வொரு அடுக்கிலும் 6 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். இந்த அப்பங்கள் ஆசாரியர்களை தவிர வேறு யாரும் புசிக்கக்கூடாதவைகளாய் இருந்தன. பரிசுத்தமான இந்த அப்பங்கள் ஒவ்வொரு 7வது நாளிலும், அதாவது ஓய்வு நாள், மாற்றப்பட்டு புதிதாக வைக்கப்பட்டன. இந்த மேஜைக்கு எதிரில் குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது முழுவதும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. இது 7 கிளைகள் கொண்டதாகவும் ஒவ்வொரு கிளையிலும் ஒரு விளக்கு உடையதாகவும் இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு வேண்டிய ஒளி இந்த குத்துவிளக்கில் இருந்துதான் கிடைத்தது. நாம் தெரிந்து கொண்டது போல மதில்கள் மற்றும் திரைகள் மூலமாக இயற்கையான வெளிச்சம் தடுக்கப்பட்டது. ஜன்னல்கள் எதுவும் கிடையாது. ஆகையால் பொற்பலிபீடத்தில் தூப வர்க்கமிடும் நேரங்களில் இந்த 7 குத்து விளக்குகளும் கவனிக்கப்பட்டு அதற்கு வேண்டிய எண்ணெய் ஊற்றுவது, அதன் திரியை சரி செய்வது ஆகிய வேலைகள் பிரதான ஆசாரியனால் செய்யப்பட்டது. அடுத்தபடியாக திரைக்கு அருகாமையில் மரத்தால் செய்யப்பட்டு பொன்னினால் மூடப்பட்ட தூபபீடம் அல்லது பொற்பீடம் இருந்தது. ஆசாரியர் சுகந்த வர்க்கங்களோடும் நெருப்போடும் வந்து இதன் மேல் நெருப்பை மூட்டி தூப வர்க்கங்களை போடும்போது மட்டுமே நெருப்புடன் இருந்தது. அதன் மீது இடப்பட்ட தூப வர்க்கத்தால் சுகந்த வாசனையானது பரிசுத்த ஸ்தலத்தினை நிரப்பி 2ஆம் திரை வழியாக மகா பரிசுத்த ஸ்தலம் அல்லது பரிசுத்தங்களின் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும். திரைக்கு அப்பால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இது சீத்தி மரத்தால் செவ்வக வடிவ பெட்டியாக செய்யப்பட்டு முழுவதுமாக பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. இதனுடைய மூடி சுத்தமான பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. இது கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கிருபாசனத்தின் மேல் ஒரே துண்டினால் அடிக்கப்பட்ட வேலையாய் பொன்னால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பெட்டிக்குள்ளாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த கிருபாசனத்தின் மேல் அதிக பிரகாசமான ஒளி தோன்றிற்று. அது 2 கேருபீன்கள் மத்தியில் ஒளிர்ந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரகாசமுள்ளதாக செய்தது. இதுவே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒரே வெளிச்சம். இந்த மகிமையான ஒளி தேவனுடைய பிரசனத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தது. இங்கே குறிப்பிடத்தக்க காரியம் என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்திற்குள் உள்ள பொருட்கள் அல்லது பனிமுட்டுகள் எல்லாம் பொன்னினாலோ அல்லது பொன்னால் முழுவதுமாக மூடப்பட்டோ இருப்பதுதான். இதற்கு மாறாக பிரகாரத்திற்குள் இருந்த ஒவ்வொரு பனிமுட்டும் தாமிரத்தால் செய்யப்பட்டோ அல்லது அதனால் மூடப்பட்டோ இருந்தன. இதிலுள்ள பொருள்கள் அனைத்தும் சுமந்து செல்ல வசதியாக மரத்தால் செய்த பின்பு லேசான உலோகங்களினாலே மூடப்பட்டிருந்தன. அவர்களது பிரயாணத்தில் இது ஒரு முக்கிய காரியமாக விளங்கியது. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகள் எல்லாம் உறுதியான உலோகங்களால் செய்யப்பட்டதாகவே இருந்தன. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை. ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 உலோகங்களான தாமிரமும் பொன்னும் 2 நிலைகளை நிழலாக காட்டுவதாக அறிகின்றோம். தாமிரம் தேவ தூதர்களை பார்க்கிலும் சற்று சிறியதாக இருக்கக்கூடிய மனித நிலைமையையும், பொன் தேவ தூதர்கள் அகில உலக வல்லமைகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய தெய்வீக நிலையையும் காட்டுவதாக இருக்கிறது. பொன்னும் தாமிரமும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் தன்மையில் வேறாக இருப்பது போல, மனிதன் தேவ சாயலாக இருந்தாலும் தன்மையிலும் செயல்பாட்டிலும் இந்த பூமியின் நிலைகளுக்கு ஒத்தவனாய் இருக்கிறதை நாம் அறிகின்றோம். பாளையம், பிரகாரம், ஆசரிப்பு கூடாரம் என 3 பிரிவுகளாக பிரித்தால் அவை 3 பொது பிரிவுகளாகவும் தேவனோடு கூட ஒப்புரவு ஆகும்படியான ஆசிர்வதிக்கப்பட்ட 3 வகுப்பாரை அது காட்டுவதையும் காணலாம். இதில் ஆசரிப்பு கூடாரத்தின் 2 பிரிவுகள் இந்த 3 வகுப்பாரின்
ஒரு வகுப்பாரின் இரு நிலைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. பாளையமானது ஆசிர்வதிக்கப்படவும் ஒப்புருவாக்கப்படவும் விடப்பட்டிருக்கின்றன. பாவ நிலையில் உள்ள இந்த மனுக்குலத்தின் உலக நிலைமையை காட்டுகிறது. இதனுடைய நிழலை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் நிழலாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மிகவும் தள்ளி இருந்தார்கள். கூடாரத்திற்குள் உள்ள பரிசுத்தமானவற்றை பார்க்காத வண்ணமாக மெல்லிய வெள்ளை பஞ்சு நூலால் செய்யப்பட்ட திரையால் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த வெள்ளை திரை பரிசுத்தமான நீதிக்குரிய காரியங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது. விசுவாச கோட்டைக்குள் இருப்போரை இந்த பரிசுத்த பொருள்கள் குறிக்கின்றன. விசுவாசம் இல்லாதோர் இப்பரிசுத்த பொருட்களை பார்ப்பதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரே வழியாக தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் பிரகாரத்திற்குள்ளும் பிரவேசிக்க வேண்டும். அதுபோல மகா பரிசுத்தமான மெய் தேவனின் சமூகத்திற்குள் நாம் வர ஒரே வழிதான் உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நானே வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானே வாசல். யோவான் 14:6 மற்றும் 10:9. பிரகாரமானது கிறிஸ்து என்னும் நுழைவு வாசலினுள் பிரவேசித்த கிறிஸ்துவின் விசுவாசத்திற்குள் வந்த நீதிக்குரிய நிலைமையை காட்டியது. பாவ நிவாரண நாளிலே லேவியர்கள், அதாவது நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஒப்பாக இருப்பவர்கள் மாத்திரமே இந்த பிரகாரத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இவர்கள் பிரகாரத்திற்குள் இருக்கும் பலிபீடம், தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை பார்ப்பதற்கும் பிரகாரத்தில் ஊழியம் செய்வதற்கும் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழையவோ அதற்குள்ளாக இருக்கும் பனிமுட்டுகளை பார்க்கவோ அனுமதி இல்லை. என்னாகமம் 4:19 மற்றும் 20. இந்த பிரகாரத்திற்குள் இருக்கும் பனிமுட்டுகள் அனைத்தும் தாமிரத்தினால் செய்யப்பட்டவையாகும். இது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. ஆசாரியர்கள் பலி செலுத்துவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் பிரகாரத்தை பயன்படுத்தினாலும் கூட பிரகாரம் சுவிசேஷ யுகத்தில் இருக்கும் ஆவிக்குரிய வகுப்பாரின் நிலையை குறிப்பிடவில்லை. 2 பாகங்களை கொண்ட ஆசரிப்பு கூடாரமானது மனித நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலையை அடையும் வகுப்பாரின் 2 நிலைமைகளை காண்பிக்கின்றது. முதல் பகுதியான பரிசுத்த ஸ்தலமானது திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தங்களுடைய மாம்ச சரீரத்தை மரணத்திற்குள்ளாக்கி மரண பரியந்தம் தேவனுக்காக ஒப்பு கொடுத்தவர்களின், அதாவது லேவியர்கள், நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகள் நிலைமைக்கு ஒப்பாக இருக்கிறது. 2 பேதுரு 1:4. இரண்டாவது பகுதியான மகா பரிசுத்த ஸ்தலமானது ஜெயம் கொள்கிறவர்களாயிருந்து தேவ சாயலை பெற்றுக்கொள்ள போகிற மரண திரைக்கு அப்பால் இருக்கிறவர்களின் நிலைமையை காண்பித்தது. இப்படிப்பட்டவர்கள் தங்களை மரணத்துக்குள்ளாக்கிவிட்டு முழுவதும் மாற்றப்பட்டவர்களாக முதலாம் உயிர்த்தெழுதலில் தேவ சாயலையும் இயக்கத்தையும் பெறுபவர்களாக இருப்பார்கள். முழுமையான விசுவாசத்தை பெற்றிருப்பினும் பாவ கரைகளிலிருந்து கழுவப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்டவனாக கருதப்பட்டாலும் எந்த மனிதனும் ஆசரிப்பு கூடாரம் மற்றும் ஆலயத்திற்குள் உள்ள எந்த ஆவிக்குரிய காரியத்திலும் பங்கோ உரிமையோ பெற முடியாது. பாராட்டும்படியாக கூட அவன் ஆவிக்குரிய காரியங்களை காண முடியாது. ஆனால் சுவிசேஷ யுகத்தில் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஊழியத்தில் தங்களது மாம்ச சுவாபங்களை பலியாக்கி ஒப்புரவாகி கிறிஸ்துவின் சரீரத்தின் உறுப்பினர்களாகும் ஆவிக்குரிய சுவாபத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். 1 கொரிந்தியர் 2:14. ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்கும் பனிமுட்டுகள் பொன்னினால் செய்யப்பட்டு இருக்கின்றது. இது திவ்ய சுவாபத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. லேவியர்களிலே குறிப்பிடப்பட்டவர்கள் மட்டும், அதாவது ஆசாரியர்கள் மட்டும் பலியிடக்கூடிய காரியங்களிலே பங்கு எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தோடு தொடர்பு வைத்திருந்தது போல விசுவாசிகளேயும் மரண பரியந்தம் தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் விசுவாசிகள் மாத்திரமே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருந்த தெய்வீக நிலைமைகளை அடைய முடியும் என்று காண்பிக்கின்றது. பிரகாரம் குறிப்பிடும் நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டுமானால் விசுவாசம் தேவைப்படுகிறது. இந்த விசுவாசத்தோடு நின்றுவிடாமல் புதிய சிருஷ்டியாகவும் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகவும்
தெய்வீக சுபாவத்திற்கு பங்காளிகளாகவும் நாம் இன்னும் அதிகமாக தத்தம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பது என்பது நாம் செய்து கொண்ட பொருத்தனைகளுக்கு உண்மையாயிருந்தால் நம்முடைய மாமிசத்தை சிலுவையிலே அறைதல், நம்முடைய மாம்சீக சித்தங்களையும் சரீரங்களையும் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்தல் ஆகிய இந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படியும் மக்களாக பந்தய சாலையிலே ஓடுவோமானால் தெய்வீக சாயல் என்னும் பந்தய பொருளை பெறுபவர்களாகவும் இனி மாம்சீகமான இச்சைகளுக்கும் மகிமைகளுக்கும் மறித்தவர்களாகவும் ஆவிக்குரிய மகிமையான காரியங்களுக்கு பிழைத்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே. இப்படிப்பட்ட புதிய ஜீவியத்திற்கு புதிய நிலைமைக்கு வர வேண்டுமானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். அவர் தனது இரத்தத்தின் மூலமாக விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதல் என்ற வாசலை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவிகள் என்ற ஒரு புதிய வாழ்க்கைக்கான கூடாரத்தின் கதவையும் நமது நீதியாக்கப்பட்ட மாமிசத்தை பலி கொடுத்து அதன் மூலம் இரண்டாவது திரையையும் திறக்க பண்ணினார். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தின் 2 பகுதிகளான பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படுபவை பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படும் புதிய ஜீவியத்தின் 2 வெவ்வேறு நிலைகளை குறிக்கின்றது. பரிசுத்த ஸ்தலமானது சத்திய வசனத்தினாலே தேவனால் ஜெனிப்பிக்கப்படும் தற்கால நிலைமையை காண்பிக்கின்றது. யாக்கோபு 1:18 பரத்திற்குரிய மனதுள்ள இந்த புதிய சிருஷ்டிகள் மாம்சத்திலே இருந்தாலும் அவர்கள் உண்மையான ஜீவியத்துடன் உலகம் மற்றும் அவிவிசுவாசிகளின் பார்வைக்கு அப்பாற்பட்டவர்களாய் அறிந்து கொள்ள கூடாதவர்களாய் தேவனுடன் ஒப்புக்கொடுத்தல் என்னும் முதல் திரைக்குள் நடக்கின்றனர். இவர்கள் பொன் குத்து விளக்கின் உள் வெளிச்சத்தில் கலிகூறுகிறார்கள். வெளியில் இருப்பவர்கள் இருளில் மூழ்கி கிடப்பவர்களாக உள்ளனர். இவர்கள் கிறிஸ்து இயேசு மூலம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சமூகத்து அப்பங்களாகிய புளிப்பில்லா விசேஷ ஆவிக்குரிய ஆகாரத்தை உண்கின்றவர்களாயும் பொன் பீடத்தில் சுகந்த வர்க்கங்களை போடுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். மகா பரிசுத்த ஸ்தலமானது மரண பரியந்தமும் உண்மையுள்ளவர்களாயிருந்து பரம அழைப்பிற்குரிய பந்தய பொருளை பெற்று முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளும் பூர்ணராக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளை குறிக்கின்றது. வெளிப்படுத்துதல் 20:6 இவர்கள் மாம்சீக சிந்தை, மாம்சீக சரீரம் என்னும் 2 திரைக்கு அப்பால் மகிமையான ஆவிக்குரிய சரீரத்தையும் ஆவிக்குரிய சிந்தையையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் திரைக்கு பின்னால் பிரவேசித்து தங்களது புது ஜீவியத்திற்காக தம்மை ஒப்புக்கொடுத்து தமது இரட்சகரான வழிகாட்டி மற்றும் முன்னோடியை போலிருப்பார்கள். எபிரேயர் 10:20 1 யோவான் 3:2 விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஆவிக்குரிய சிந்தையுடைய புது சிருஷ்டியானது திரையின் துவாரத்தின் வழியே மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமை, கனம், சாவாமை பற்றி அறிந்து கொள்ளுகிறது. இந்த விசுவாசம் திரைக்கு அப்பால் நுழைவதற்கு ஆத்மாவுக்கும் நிச்சயத்திற்கும் உறுதிக்குமான நங்கூரமாக உள்ளது. எபிரேயர் 6:19 மற்றும் எபிரேயர் 10:20. நாம் பார்க்கிற பிரகாரமாக விசுவாசத்தினால் நீதிமானாவது பரிசுத்தம் ஆவதற்கு முதல் படியாகவும் கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு சமாதானமாவதற்கு வழிவகுக்க கூடியதாகவும் இருக்கின்றது. ரோமர் 5:1 நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதும் அல்லது கிறிஸ்துவின் நீதியினால் மூடப்படும் பொழுதும் நாம் மற்றும் ஒரு படி தேவனை நெருங்குகின்றோம். ஆனால் நாம் மாம்ச சரீரத்தின் பிரகாரத்தில்தான் இருக்கின்றோம். தேவனாலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரமழைப்பின் பந்தய பொருளை பெற வேண்டுமானால் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய வழிகாட்டியும் தலையும் பிரதான ஆசாரியனுமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். 1. பலிபீடத்தில் காட்டப்பட்டது போன்று கிறிஸ்துவின் ஈடுபலியில் விசுவாசம் உள்ளவர்களாக நுழைவாசல் வழியாக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிரகாரத்தில் நுழைகிறோம். அவை விசுவாசம் மற்றும் பாவம் என்னும் திரை நீங்கிவிட்டது. இத்தகைய ஒரு அடியை நமது கர்த்தராகிய இயேசு ஒரு பொழுதும் எடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஆதாம் வழியில் வந்தவர் அல்ல. அவர் பரிசுத்தரும்
குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருந்தார். எபிரேயர் 7:26. அவர் பிரகாரத்திற்கு வெளியே ஒரு காலம் செல்லவில்லை. 2. நம்முடைய சித்தங்களையும் விருப்பு வெறுப்புகளையும் முழுவதுமாக விட்டுவிட்டு முதல் திரையாகிய மனித சிந்தை நிலையை கடந்து தேவ சித்தத்தை தவிர மற்றவைகள் செத்தவை என கருதி செல்கிறோம். இப்படி செய்யும் பொழுது நாம் பரிசுத்தத்தில் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோம். எபேசியர் 2:6. அதோடு கூட பொன் குத்து விளக்கினால், அதாவது தேவனுடைய வார்த்தை ஒளியுள்ளவர்களாகி தேவனுடைய ஆழ்ந்த காரியங்களை தெரிந்து கொள்வதோடு அனுதினமும் சத்தியத்தினாலே ஆசாரியர்கள் மட்டும் உண்ணத்தக்க சமூகத்து அப்பங்கள் புத்துணர்ச்சி பெறவும் பலப்படவும் நடத்தப்படுகிறோம். மத்தேயு 12:4. இவ்விதமாக நாம் பிரகாசம் உள்ளவர்களாகவும் பலமுள்ளவர்களாகவும் ஆக்கப்படும் பொழுது நம்மை நாமே பொன் பலிபீடத்தில் அனுதினமும் கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு பிரியமான பலிகளாக நமது பிதாவிற்கு சுகந்த வாசனையாக செலுத்த வேண்டும். 1 பேதுரு 2:5. இப்படியாக பரிசுத்த நிலையிலுள்ள கிறிஸ்துவுடன் அமர்ந்துள்ள பரிசுத்தவான்கள் அனைவரும் இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கவில்லை. மற்றும் ஒரு திரையை கடந்தாக வேண்டும். முதலாம் திரையாகிய மனித சித்தத்தை மரிக்க செய்து கடந்து வந்தவர்கள் இப்பொழுது இரண்டாம் திரையாகிய மனித சரீரத்தை மரிக்க செய்ய வேண்டும். இவை இரண்டும் சேர்ந்துதான் நம்முடைய பலியை முழுமையாக்குகின்றன. மாம்ச சிந்தை மற்றும் மாம்ச சரீரம் ஆகியவை மகா பரிசுத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பே விடப்பட வேண்டும். மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாததினாலே அவற்றை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழையும் முன்பே விட்டுவிட வேண்டும். 1 கொரிந்தியர் 15:50. யோவான் 3:5. மேற்கண்ட பாளையம் பிரகாரம் ஆசரிப்பு கூடாரம் என்ற 3 இடங்களின் ஞான அர்த்தமான காரியங்களை நினைவில் வைத்து கொண்டு இவைகளுக்கு கீழாக வரும் அவிவிசுவாசிகளாகிய இவ்வுலகம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட விசுவாசிகள் மற்றும் பரிசுத்தவான்கள் அல்லது முழுமையாக தத்தம் செய்தவர்கள் ஆகியோருக்கு ஒப்பாக இருக்கும் இஸ்ரேலர்கள், லேவியர்கள் மற்றும் ஆசாரியர்கள் என்னும் வரம்பிற்குள் வருகின்ற 3 வகுப்பினரை குறித்து இப்பொழுது அடுத்த பாடமாக பார்ப்போம்.